இந்தியா நடத்தியிருக்கக்கூடிய இந்த துல்லியமான தாக்குதல்னால பாகிஸ்தானியர்கள் பதற்றத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்றதையும் பாகிஸ்தானியர்கள் வெள்ளை கொடி காட்டுறாங்க அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப இந்தியாவிடமிருந்து அடுத்த கட்ட அந்த தாக்குதல்களையோ நடவடிக்கைகளையோ எதிர்கொள்ள பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தயாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி ஒரு திட்டமிடலோட இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிலையில் அங்கு பொருளாதாரம் முற்றாக சீர்குலைந்து பாகிஸ்தான் தன்னுடைய அடிப்படைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கே உலக நாடுகளிடம் கையேந்த வேண்டிய நிலையில் இருக்கிறது. இதற்காக தன்னுடைய இறையாண்மை அது சீனா போன்ற நாடுகளிடம் அடகு வைப்பதற்கு கூட தயங்கவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதே போல சர்வதேச செலாவணி நிதியம், உலக வங்கி போன்ற நிதி அமைப்புகளிடம் அவர்கள் தொடர்ச்சியாக நிதி கேட்டு நச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிதியும் கூட இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுடைய இசைவின்றி அவர்கள் பெற முடியாது. இது அவர்களது பொருளாதார நிலையில் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை. அரசியல் ரீதியாக எதிர்கொள்கிற பிரச்சனை என்றால் அங்கு ஜனநாயகம் என்பதே இல்லை. மாறாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இராணுவத்தினுடைய இசைவை பெற்றவர்கள் அங்கு ஆட்சியாளர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். நேர்மையாக தேர்தல் கூட நடத்தப்படுவதில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களை அவர்கள் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது அங்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கொந்தளிப்பு. மூன்றாவதாக, தான் உருவாக்கிய விஷத்தை தானே அருந்த வேண்டிய நிலையில் பாகிஸ்தான் இருக்கிறது. ஏனெனில் பாகிஸ்தானும் பயங்கரவாத செயல்களால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது பலூசிஸ்தான் பகுதியாக இருந்தாலும் சரி, கைபர் பக்துன்வா மாகாணமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, அங்கு தீவிரவாதிகள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கும் பொதுமக்கள் உயிரை பலி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அங்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. இது மூன்றாவதாக பாகிஸ்தான் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. நான்காவதாக, இப்படி வழியே போய் இந்தியாவிற்குள் ஒரு பயங்கரவாதிகளை அனுப்பி ஒரு தாக்குதலை நடத்தி தனக்குத்தானே ஆப்பசைத்த குரங்கு போன்ற ஒரு நிலையில் சிக்கி இருக்கிறது பாகிஸ்தான். இப்படி நான்கு புறமும் பற்றி எறியக்கூடிய ஒரு கப்பல் போன்ற நிலையில் தான் பாகிஸ்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் வெற்று வாய்ச்சவடால்களை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்படி வேறு எதுவும் செய்ய போனால் அங்கு உள்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பொருளாதாரம் சரியில்லை, வாழ்வாதாரம் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, வெளிநாடுகளுக்கு சென்று கையேந்த வேண்டிய நிலை இருக்கிறது. அண்மையில் சவுதி அரேபியா பாகிஸ்தான் அரசை அழைத்து ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. பாகிஸ்தானில் இருந்து விமானம் ஏறி வருபவர்கள் எல்லாம் இங்கு பிச்சை எடுப்பதற்காக வருகிறார்கள். இப்படி பாகிஸ்தானில் இருந்து வரும் பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை பெருகிவிட்டது. எனவே அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சவுதி அரசு வெளிப்படையாகவே பாகிஸ்தானை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அவர்கள் கையேந்துவதற்கே வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா போன்ற ஒரு நாடும் அவர்கள் போரை இழுத்து இது போன்ற தாக்குதல் நிகழ்த்தி இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச வாழ்வாதாரத்தையும் அவர்கள் அழித்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். எனவே பாகிஸ்தான் முட்டாள்தனமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க போனால் அது அங்கு உள்நாட்டு போராகவும் உள்நாட்டில் பெரும் கொந்தளிப்பாகவும் மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த வெள்ளை கொடி தாங்கி வருவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை.